மக்களே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் நான் வந்து வீடியோ போடுறேன். சமைச்சு சமைச்சு போர் அடிச்சிருச்சு. சரி ஓகே நம்ம கடையெல்லாம் போயிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். இப்ப கொஞ்ச நாள் நங்கநல்லூர்ல இருக்கேன். ஸோ என்னோட ஐடியா என்னன்னா, நெறைய பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் சொல்லி நம்பி நாம போய் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்காது. இன்னொன்னு ரேட்டும் அதிகமா இருக்கும். அப்படி இல்லாம சரி நம்மளுக்கு ஏத்த மாரி நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கிற கடையெல்லாம் தேடி போய், நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும். அதையும் தேடி போய் சாப்பிட்டு உங்களுக்கு அந்த ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது ஆம்பூர் பிரியாணி. இது வந்து நீங்க நினைக்கிற மாரி பெரிய பெரிய ஹோட்டல் அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஹோட்டல் தான். ஒரு டபரா செட் வச்சுட்டு ஒரு அண்ணன் நிப்பாரு. அவர்கிட்ட ஒரு பிரியாணி வாங்கிட்டு வீட்ல குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. பீஸஸும் நெறைய இருந்துச்சு. 3 பீஸ் எனக்கு இருந்துச்சு. ஒரு முட்டை, ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி எல்லாமே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இது வந்து ப்ரமோஷனுக்காகலாம் எதுவுமே இல்ல. முக்கியமா இது வெறும் ₹140 தான். ₹140 கையில இருக்கு அப்டின்னா, போயிட்டு குடு குடுன்னு போயிட்டு நீங்களும் போயிட்டு சாப்பிட்டு பாருங்க. அண்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம், இவங்க Swiggyலயோ, Zomatoலயோ கிடையாது. ஆனா ஆம்பூர் பிரியாணி நீங்க நங்கநல்லூர் பார்க் பக்கத்துல போய் கேட்டு பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது நங்கநல்லூர்ல நல்ல கடைகள் இருக்கு. போய் சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. அப்படின்னு உண்மையாலுமே உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போய் சாப்பிட்டு பார்க்குறேன். அண்ட் எனக்கு புடிச்சிருந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேன்.